அனைவரும் பொலிட்டிக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். கடந்த 2 நாளா நம்ம பாராளுமன்றத்தில் நடக்கக்கூடிய சில விரும்பத்தகாத நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பார்வையில பேச போறோம். அதுல பட்ஜெட் கூட்டத்தொடர் அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ 2026-27 வருஷத்துக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல விவாதத்துக்கு வச்சார். அதுல பங்கெடுத்து எல்லா கட்சிகளுடைய பிரதிநிதிகளும் தங்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. அதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கையில வரக்கூடிய விஷயங்களை பத்தி உயர்வாகவும் அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனத்தையும் முன்வைச்சு பேசுறது வழக்கம். இது அரசியல்ல தொன்று தொட்டு நடப்பது நம்ம பார்த்துக்கிட்டு வர்றதுதான். ஆனா இந்த முறை என்ன நடந்திருக்குன்னா, ஜனாதிபதி அவர்கள் அந்த பட்ஜெட் கூட்டத்தொடரை தொடங்கி வைத்து பேசின பிறகு அந்த பேச்சுக்கு நன்றி சொல்லக்கூடிய விதமா பிரதமர் பேசி அந்த விஷயத்தை முடிச்சு வைப்பார். இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வு. அப்படித்தான் நடக்குது, இதுவரைக்கும் நடந்திருக்கு. ஆனா இந்த முறை என்ன ஆயிருக்குன்னா, பிரதமர் அவர்கள் பதில் சொல்லல. ஏன் சொல்லல அப்படின்னா, அதுக்கு காரணமா சபாநாயகராக இருக்கக்கூடிய ஸ்ரீ ஓம் பிர்லா அவர்கள் சொல்றாரு, முதல் நாள் மாலை பிரதமர் சபையில் பங்கெடுத்துட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி தமிழகத்தை சேர்ந்த எம்பிக்களா இருக்கக்கூடிய பெண்கள், அந்த 3 பெண்கள் மட்டும் போய் பிரதமரை முற்றுகையிட முயற்சி பண்றாங்க. அது சாதாரணமா நடக்காத நிகழ்வு. எதிர்கட்சிகள் ஜனநாயக முறைப்படி சபையில் அமளி செய்வது, நடு கூட்டத்துக்கு கேரோ பண்றது அப்படிங்கிறதெல்லாம் ஜனநாயகத்துல உள்ள வழிமுறைதான். ஆனா சற்று வித்தியாசமா அதுதான் அங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதைத்தான் சபாநாயகர் ஓம் பிர்லா சொல்லியிருக்காரு. என்னன்னா, எதிர்கட்சி தரப்புல இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களும் நடுத்தளத்துல சபாநாயகரை முற்றுகையிட்டு சத்தம் போடுவாங்க, கோஷம் போடுவாங்க. அது உள்ளதோ இல்லாததோ, நம்ம அந்த விவாதத்துக்குள்ள போகல. ஆனா அன்னைக்கு நடந்தது என்னன்னா, 3 பெண் எம்பிக்கள் மட்டும் பிரதமரை முற்றுகையிட முயற்சிக்கிறாங்க. அப்ப அதுல ஏதோ தவறாக படுகிறது பிரதமருக்கும் சபாநாயகருக்கும். இப்ப மறுநாள் வந்துதான் இந்த ஜனாதிபதியினுடைய உரைக்கு பதில் சொல்லக்கூடிய நிகழ்வு நடக்க போகுது. பிரதமர் சொல்லி ஆகணும் மக்களவையில. ஆனா சில பல தகவல்களுடைய அடிப்படையில சபாநாயகர் பிரதமருக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். என்ன, நீங்கள் சபைக்கு வர வேண்டாம், வந்தால் சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது, உங்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு நான் சொல்றேன், நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு பிரதமராக இருக்கக்கூடியவர் என்ன செய்யணும்? அந்த சபையில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுக்கும் பொறுப்பேற்கக்கூடியவர் சபாநாயகர். அவர் தான் அந்த அவையின் தலைவர். பிரதமர் பதவியில பெரியவரா இருந்தாலும், ஜனாதிபதியே உரையை வாசிச்சுட்டு போனாலும் அந்த சபை சபாநாயகருக்கு கீழே தான் செயல்படுது. சபாநாயகருக்கு தான் அங்க நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளுக்கும் பொறுப்பு. இப்ப அந்த விஷயத்துல சபாநாயகர் ஒரு முடிவு எடுத்து பிரதமருக்கு அறிவுறுத்துறாரு. பிரதமர் அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த இடத்துல சில விஷயத்த சொல்ல வேணும். என்னன்னா, மக்களவை எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியுடைய சகோதரியா இருக்கக்கூடிய பிரியங்கா வதேரா மிக தரக்குறைவான வார்த்தைகளால பிரதமரை விமர்சிக்கிறார். பெண்கள் அப்படிங்கிற பிரிவிலேஜ் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. அந்த பெண்களுக்கான பிரிவிலேஜ் கொடுக்கப்படுது, எல்லா இடத்துலயும் முன்னிலைப்படுத்துறோம், ஒப்புக்கொள்கிறோம். இந்த பாஜக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் மக்களவையில மக்கள் பிரதிநிதிகள் எண்ணிக்கையில 33% இடஒதுக்கீடை தர வேண்டும்னு காலங்காலமா வைக்கப்பட்ட கோஷத்துக்கு செயல் வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கு. 33% இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில நிறைவேற்றப்படலை. இந்த விஷயத்தை நம்ம அடிக்கோடிட்டு சொல்ல விரும்புறோம். அப்படி நிறைவேற்றிய அரசின் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் பிரதமர் மோடி. அவரை எதிர்த்து தமிழகத்தை சேர்ந்த திமுக எம்பியா இருக்கக்கூடிய சுதாவும், காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய ஜோதிமணியும், அதே மாதிரி காங்கிரஸ் எம்பியா இருக்கக்கூடிய பிரியங்காவும் சேர்ந்து முற்றுகையிட முயற்சிக்கிறார்கள். முற்றுகை என்பது வேறு விதமா செய்யணும். அதாவது இவங்களுக்கு ஏதாவது பிரதமருடைய பதில் உரையில் அல்லது ஜனாதிபதி வாசித்த உரையில்
அல்லது நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்த பட்ஜெட்ல பிரச்சனை இருக்குன்னா எத்தனையோ வழிமுறைகள் பாராளுமன்றத்துல ஒவ்வொரு தலைப்புல ஒவ்வொரு செஷன்லையும் கொடுக்கப்படும் எம்பிக்களுக்கு கட்சி ரீதியா, அதிலும் சீனியாரிட்டி அடிப்படையில் கொடுக்கப்படும். அந்த விவாதங்கள்ல பங்கெடுத்து இவங்க கருத்துக்களை அவை குறிப்புல ஏத்தலாம். அவை குறிப்பில் ஏற்றி விட்டாலே இவருடைய பேச்சு அல்லது இவருடைய கோரிக்கை அங்கீகரிக்கப்பட்டதாகத்தான் அர்த்தம். அதுக்கு பதில் சொல்ல பிரதமரோ அல்ல எந்த விஷயத்தில் இவர்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு விவாதத்தை வச்சாங்களோ அது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரோ பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். ஆனா இவங்க அதையெல்லாம் செய்யாம யாரோ, அதாவது யாரோங்கிறத விட வெடிப்பாவே தெளிவாவே சொல்லிடுவோம். என்னன்னா, முன்னாள் ராணுவ தளபதியா இருக்கக்கூடிய திரு நரவானே அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அது இன்னும் வெளிவரவே இல்லை, பதிப்பகத்தாரால வெளியிடப்படவே இல்லை. அதுல இருந்து ஒரு மூலப்பிரதியை வாங்கி ராகுல் எதிர்கட்சி தலைவர் இருக்கக்கூடிய ராகுல் பாராளுமன்றத்தில் அது சம்பந்தமா பேசுறாரு. அது முற்றிலும் அங்கீகரிக்கப்பட்ட விஷயமாக இல்லை அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது. ஒரு தனிநபர் பதவியில் இருக்கும்போது அவர் அரசாங்கத்தினுடைய ரகசிய காப்பு பிரமாணத்தை எடுத்து கடமையை செய்து அவர் ஓய்வுக்கு பிறகு அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பணி சம்பந்தமாவோ இல்லாமையோ அல்ல சொந்த விஷயங்களையோ ஒரு புத்தகமா எழுதி வெளியிடுறாருன்னா அந்த புத்தகத்தினுடைய நம்பகத்தன்மையை ஆராயணும். அந்த மனிதர் இருந்த பொறுப்பு எப்படிப்பட்டது, அந்த பொறுப்பிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு அவர் எப்படி இப்ப செயல்படுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம ஆராயணும். இந்த ரெண்டையும் ஆராய்ஞ்சுதான் அது சம்பந்தமான விஷயங்களை பார்லிமெண்ட்ல வைக்கணும். சொல்ல போனா ஒரு புத்தகத்துல எழுதப்பட்டது எல்லாம் உண்மைன்னு நம்பக்கூடிய அளவுக்கு மிக மோசமான மனநிலையில எதிர்கட்சி தலைவர் இருக்கிறார். ஒரு புத்தகத்தில் ஒரு தனிநபரால எழுதப்பட்டு வெளியிடப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி உண்மையா இருக்கும்னு நம்பலாம்? ஒரு புத்தகத்துல சுவாரஸ்யத்துக்காக பல விஷயங்களை கூடுதலாவோ இல்ல குறைவாவோ எழுதலாம், அது அவர்களுடைய கற்பனை தரத்தை பொறுத்தது. ஆனா நரவானே அவர்கள் எழுதிய புத்தகத்துல அவர் வாழ்க்கை வரலாற்றுல சில விஷயங்களை சொல்றாரு, பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களை, சீனாவும் இந்தியாவுக்குமான விஷயங்களை. அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை உள்ளதுன்னு அவர் ஆராய்ஞ்சிருக்கணும். இல்ல சம்பந்தப்பட்ட நபரை நேர்ல பார்த்து பேசினாரான்னு தெரியல. அதிகாரப்பூர்வ மட்டங்கள், அதாவது இன்றைக்கும் அந்த விஷயங்களை கையாளக்கூடிய ராணுவ நிலைகள் இருக்கு, பொறுப்பான ராணுவ தளபதிகள் இருக்கிறாங்க. சைனாவோட எல்லையை பங்கிடக்கூடிய விஷயங்கள்ல பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி விசாரிச்சாரா இல்ல பேசினாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. கருத்துரையாடல் நடத்தினாரான்னு தெரியல. ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு அந்த புத்தகத்தில் சொல்லப்பட்ட விஷயமெல்லாம் அப்படியே உண்மை அப்படின்னு நம்பிக்கிட்டு அதை சபையில விவாதத்துக்கு வைக்கிறது என்ன விதமான அரசியல் அப்படின்னு எனக்கு தெரியல. பொதுவாவே ராகுல் அவர்கள் தன் சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களோ அதிகாரிகளோ அல்லது நிர்வாகங்களோ சொல்லக்கூடியதை நம்ப மாட்டார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தலைவர் எதையாவது வளர்னா அவங்க அரசியல் ஆதாயத்துக்காக அல்லது அந்த நாட்டினுடைய நிலைத்தன்மைக்காக எதையாவது பேசினா இவர் அதை பிடிச்சுக்கிட்டு அதவே பேசக்கூடிய ஒரு மனநிலையில தான் அவர் இந்தியாவில் அரசியல் செய்யறாரு. உதாரணத்துக்கு ட்ரம்ப் சொன்னாரு ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி, இந்தியாவுடைய பொருளாதாரம் செத்த பொருளாதாரம்னு, டெட் எக்கனாமின்னு. அதை அப்படியே பிடிச்சுக்கிட்டு ட்ரம்ப் சொன்னதுதான் உண்மை, ட்ரம்ப் சொல்றதுதான் சரின்னு இங்கிலாந்துல போய் உட்காந்துக்கிட்டு பேசுறாரு. இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமான மனநிலையில் இருக்கக்கூடியவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கலாம், ஆனா பிரதமர் ஆக முடியாது, ஆகக்கூடாது. அது நாட்டுக்கு ஆபத்து. அப்ப செத்த பொருளாதாரத்தை வழிநடத்தக்கூடிய இந்த நாட்டுல நீங்க ஏன் குடியிருக்கிறீங்க? செத்த பொருளாதாரமா இருந்தா ஏன் கொரோனா காலகட்டத்தில் இந்திய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையல? உலக நாடுகள்ல அத்தனை நாடுகள்லையும் பொருளாதார வீழ்ச்சி அடைஞ்சிச்சு, வேலை வாய்ப்பு குறைஞ்சிச்சு, மக்களுடைய வாங்கும் சக்தி குறைஞ்சிச்சு, தொழிலில் அதாவது தொழில் இல்லாமல் பல ஆயிரம் பேர் பல லட்சக்கணக்கான பேரு பணியை இழந்தாங்க. ஆனா இந்தியாவில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. ஏன் நீங்க அதையெல்லாம் பாக்குறதுல ஆராயறதுல? அப்ப உங்களுக்கு இது சம்பந்தமான தெளிவோ புரிதலோ அல்லது வாசிப்போ இல்லை. அரசியலுக்காக எப்படியாவது பிரதமர் ஆகிடணும், 3ஆம் தலைமுறையில காங்கிரஸ்ல இருந்து நேரு குடும்பத்திலிருந்து ஒரு வாரிசு பிரதமர் ஆனார் அப்படின்னு வரலாற்றுல பதிய வைக்கணும். இந்த ஒரு நினைப்பை தவிர, அந்த ஒரு சிந்தனையை தவிர ராகுலுக்கு எந்த விதமான நல்ல சிந்தனையோ முற்போக்கு சிந்தனையோ தொலைநோக்கு பார்வையோ கிடையாது. தற்சமயம் எதையாவது கிடைச்சா அதை பிடிச்சு தொங்குறது. எஸ்ஐஆர் விவகாரமா இருக்கட்டும், பகல்காம் தாக்குதல் ஆபரேஷன் சிந்தூர் விவகாரமா இருக்கட்டும், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்
அவரை பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் இல்ல, அதெல்லாம் இந்திய அரசாங்கம் மிக திறமையா கையாண்டிருக்கு. அப்படித்தான் எல்லா மக்களும் நம்புறாங்க. அப்படிதான் நடந்தது அப்படின்னு நானும் நம்புறேன். ஆனா பல விஷயங்கள்ல ராகுல் வந்து நுனிப்புல் மேயறவராகவே இருக்கிறாரு. அதாவது மேம்போக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களை முழுசா படிச்சுக்கிறாம அல்லது தெரிஞ்சுக்கிறாம அல்லது சம்பந்தப்பட்ட நிபுணர்கள்ட்ட கேட்டு பதிவு செய்யாம தன் இஷ்டத்துக்கு அதை வியாக்கியானம் பண்றது. பார்லிமெண்ட்ல வந்துகிட்டு அப்படி செஞ்சாரு, இப்படி செஞ்சாரு, அதை செஞ்சாரு. பிரியங்கா காந்தி நேற்று பேசின விஷயத்தை நம்ம விஷயத்துக்குள்ளே வருவோம். பிரியங்கா காந்தி விஷயத்துக்கு வரும்போது என்ன செய்யணும், அந்த பெண்மணி புதுசா பார்லிமெண்ட்டுக்கு முதல் முறையா எம்பி ஆகி வந்திருக்கிறாங்க. அடுத்து கட்சிக்கு தலைமையா வருவாங்கங்கிற ஒரு யூகம் இருக்கு. ராகுல் தலைமையில காங்கிரஸ் வேண்டிய அளவுக்கு வெற்றியை பெறல. வேற வழி இல்லாம கார்கேவை பிரதமராகி காங்கிரஸ் தலைவராக்கி இருக்காங்க. 84 வயசான அந்த முதியவர் இப்ப காங்கிரஸ் தலைவரா பெயரளவுக்கு இருக்கிறாரு. ஆனா முடிவுகளை எடுக்கிறது சோனியாவினுடைய குடும்பம், அந்த மூவர் அடங்கிய அணி, பிரியங்கா, சோனியா, ராகுல். அப்போ ராகுல் தலைமை வெற்றி அடையலைங்கிறதுனால பிரியங்காவை அரசியலுக்குள்ள கொண்டு வந்து இப்ப கட்சி தலைமையை அவர்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கான வேலைகள் நடக்குது. அதனாலதான் இவருக்கு பார்லிமெண்ட்ல பேசுவதற்கு அந்த கட்சியிலிருந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. எல்லா விஷயத்தையும் நீங்க பேசுங்க அப்படின்னு கொம்பு சீவி விடப்படுது. அந்த அடிப்படையில பிரதமரை பார்த்து கேட்கிறாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சபாநாயகருக்கு பின்னாடி ஒளிந்து கொள்கிறார். 3 பெண்களை பார்த்து பயந்து விட்டார். இத நல்லா சிந்திச்சா எவ்வளவு மட்டமான விமர்சனம்னு தெரியும், எவ்வளவு தரந்தாழ்ந்த சிந்தனைன்னு தெரியும். காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து கேவலமான விமர்சனத்தை ஒரு நாட்டினுடைய பிரதமரை பார்த்து வைப்பார்கள் என்று யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க. இந்த விமர்சனம் கட்சிக்கு பெரிய அடையாளத்தை தேடித்தரும். இவங்க வீரம் மங்கைன்னு வெளியில பேசப்படுவாங்க. மோடி அரசாங்கத்தை எடுத்து மிக சரியான விமர்சனத்தை வச்சிருக்காங்கன்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனா மக்கள் அப்படி இல்லை. உங்கள் பாட்டியோ உங்க முப்பாட்டன் நேருவோ ஆண்ட காலம் அல்ல, இல்ல உங்க தந்தை ராஜீவோ ஆண்ட காலம் இல்லை. மக்கள் இப்ப எல்லா விஷயத்திலும் தெளிவா இருக்காங்க, அனைத்து விஷயங்களையும் கவனிக்கிறாங்க, உடனடியாக அதுக்கு பதில் சொல்றாங்க, எங்க சமூக ஊடகங்கள் வாயிலாக சொல்றாங்க. ஆனா இதை புரிஞ்சுக்காம பிரதமரை எதிர்த்து பேசிட்டோம் அப்படிங்கிற அந்த மிதப்புன்னு சொல்லுவாங்க, ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மிக மிக விரும்பத்தகாத வார்த்தைகளால பிரதமர் மோடியுடைய செயல்பாட்டை விமர்சிக்கிறாங்க. சபாநாயகர் தரப்புல இருந்து மோடியை தாக்குவதற்கு பாராளுமன்றத்துக்குள்ள சில பல யோசனைகள் செய்யப்படுது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குன்னு சொல்லி அந்த அடிப்படையில தான் அவர் வரலன்னு ஓம் பிர்லாவே சபையில வெளிப்படையா சொல்றாரு. அப்படி சொல்லும் போது அதுல ஏதாவது ஒரு விஷயம் உள்ளுக்குள் இருக்கலாம். இல்லாமல் ஒரு முக்கியமான பதவியில ஒரு பெரிய நாட்டினுடைய சபாநாயகராக இருக்கக்கூடியவர் சொல்ல மாட்டாருங்கிற அடிப்படை அறிவு வேணும். ஒண்ணு. இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு கடந்த 11 வருஷமா பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வராமல் இருப்பார் அப்படின்னு நினைக்கிறது எவ்வளவு சிறுபிள்ளைத்தனமான ஒரு சிந்தனை. பிரதமர் மோடி அப்படி பயந்திருந்தா இன்றைக்கு வந்து மாநிலங்களவையில ஜனாதிபதியினுடைய உரையில அதுக்கான பதில சொல்லி இருக்கிறாரு. அந்த பதில் உரையில எதிர்கட்சிகளுக்கு தேவையான பதிலையும் சொல்லி இருக்காரு. பல்வேறு விதமான வார்த்தை பிரயோகங்களால அதை சொல்லி இருக்காரு. எதிர்கட்சிகள் என்ன நினைச்சாலும் எந்த விதத்துல என்ன கொல்ல நினைச்சாலும் கொல்ல முடியாது அப்படின்னு ஓப்பனாவே அவர் பதில் சொல்லி இருக்காரு. அப்படி பயந்திருப்பவராக இருந்தால் மாநிலங்களவைக்கு பிரதமர் வந்திருப்பாரா அப்படின்னு யோசிக்கணும். இவங்க மாண்புமிக்க பதவியில் இருக்கக்கூடிய பிரதமரை சிறுமைப்படுத்தணும், அவரை தாக்குவதாக இவங்களுக்கு நோக்கம் இருக்கணும்னு நானும் நம்பல. ஆனா 3 பெண் எம்பிக்கள் பிரதமரை நெருக்கமாக நின்று முற்றுகையிடும் போது சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதை செய்யறதுக்காகத்தான் அந்த எம்பிக்கள் திட்டமிட்டு இருந்தார்கள் அப்படின்னு சபாநாயகரும் அல்ல பிரதமருடைய பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடியவர்களும் சந்தேகப்பட்டால் அதை தப்புன்னு எப்படி சொல்லுவீங்க? அதான நடந்திருக்கும். அப்ப இதை வச்சு அரசியல் செய்யறதுக்கான வாய்ப்பு உருவாகி இருக்கும். அதை எதிர்கட்சிகள் மிக சரியாக பிரயோகிச்சிருக்கும். இதை தவிர்க்கிறதுக்காகத்தான் சபாநாயகருடைய அறிவுறுத்தலின்படி பிரதமர் மோடி மக்களவைக்கு பதில் சொல்ல வரவில்லை. ஆனால் மாநிலங்களவையில் வந்து தரமான பதிலை இன்னைக்கு சொல்லி இருக்கிறாரு. நாம இத வெளிப்படையா பேசுறோம், யாரோட சார்பாகவும் பேசல. உங்களுக்கு சொல்ல வேண்டிய அல்ல பேச வேண்டிய விஷயங்கள் இருந்தால் பாராளுமன்ற சட்ட திட்டத்தின்படி, அதுக்காகவே பாராளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் இருக்கிறாரு, பாராளுமன்ற
விவகாரத்துறை செயலர் இருக்கிறாரு, பதிவாளர் இருக்கிறார், எத்தனையோ 1008 வழிமுறைகள் இருக்கு. அந்த அடிப்படையில உங்க கருத்துக்களை, உங்கள் எதிர்ப்புகளை, உங்க கண்டனங்களை நீங்க சொல்லுங்க. நீங்க தான் அடிக்கடி ஓடி வந்து காந்தி சிலை முன்னாடி தவம் இருப்பீங்கல்ல, அப்படி இருங்க. இல்ல பிளக்கார்டை பிடிச்சு பிரதமருடைய வெளியேறக்கூடிய வாயில்ல நின்று அவரை முற்றுகையிடுங்க. ஆனால் பாராளுமன்றத்திற்குள்ள பிரதமர் இருக்கைக்கு முன்னாடி நின்று நீங்கள் செய்யக்கூடிய செயல் அநாகரிகமானது, அது அங்கீகரிக்கப்பட முடியாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லா கட்சி எம்பிகளும் இதே பாஜக எம்பிகள் எதிர்கட்சிகளா இருக்கும்போது முற்றுகையிட்டு இருக்காங்க, கேரோ பண்ணியிருக்கிறாங்க, தர்ணா பண்ணியிருக்கிறாங்க. ஆனா யாரும் கையை தூக்கி பிரதமருக்கு எதிராக கோஷமிட்டதில்லை. அந்த பதவிக்கு நாம் கொடுக்கக்கூடிய மதிப்பு அதுதான். இதை உலக நாடுகள் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இது நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுது. அப்ப இந்திய எம்பிக்களுடைய தரத்தை எப்படி அவர்கள், அதாவது அவர்கள்னு சொல்றது உலக நாடுகள், மக்கள், நம்ம இந்திய பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்கிறத உங்க புரிஞ்சுக்கணும். நீங்க அரசியல் பண்ணுங்க, நீங்க அதுல வெற்றி அடைங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்தணும். அதுதான் எதிர்கட்சிகளுடைய செயல் திட்டமா இருக்கணும். அதை நாங்க மறுக்கல. ஜனநாயகத்துல கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பும் தேவையானது. ஆனா அதை பயன்படுத்தும் போது ஒழுக்க நடைமுறைகளை கடைபிடிக்கணும். பாராளுமன்றத்தில் வகுக்கப்பட்டிருக்கக்கூடிய நெறிமுறையின்படி நடக்கணும். சபாநாயகர் சொல்வதை கேட்கணும். சபாநாயகரை மிஞ்சின செயல் வீரராகவும் செயல் வீராங்கனையாகவும் இருக்கணும்னு நினைச்சா உங்களை சபையை விட்டு வெளியேற்றுவதை தவிர சபாநாயகருக்கு வேறு வழி இல்லை. அதைத்தான் அவர் செய்திருக்காரு. 12 எம்பிக்களை தற்காலிகமா சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு. அது நடந்துகிட்டே இருக்கு. காலங்காலமா நீங்க செய்யாதே அவர் செய்யறாரு. உங்களுடைய பார்ட்டியினுடைய காலகட்டத்துல பிரியங்காவை பார்த்து சொல்றேன், நாடே பெரிய துன்பத்துக்கு ஆளானது 75ல எமர்ஜென்சிங்கிற பேர்ல. அதை விட மோசமான ஒரு செயலை பாஜக அரசு கடந்த 11 வருஷமா செய்யவே இல்லை, இனியும் செய்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனா அரசியலை தெளிவாக பண்ணுங்க, அறவழியில் பண்ணுங்க, அதற்கான நெறிமுறையோட பண்ணுங்க. நன்றி.